ஸோ தட் ஓகே. இஸ் இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சைட் பார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிலோட ம். ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை வந்து கிராஸ் பண்ணாம அதுக்குள்ளேயே இருக்கும். அதோட விக் பாயிண்ட் இன்க்ளூடிங் விக் பாயிண்ட் சேர்த்துமே வந்து அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இந்த பார் வந்து இந்த பாருக்கு இன்சைட் பார் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதை வந்து இன்சைட் பார் இல்ல மதர், இந்த இன்சைட் பாருக்கு ப்ரீவியஸா இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டில் வந்து மதர் கேண்டில். இதை வந்து ஒரு ம். குழந்தை மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பிரெக்னன்ட் உமன் அப்படிங்கிற மாதிரி இந்த மொத்த 2 ஓ. கேண்டிலையும் சேர்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த மேல இருக்க பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட ம். ம். பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து எய்தர் ஆர் ஸோ அப் சைட் ஆர் டவுன் சைடு எந்த சைடா இருந்தாலும் இந்த மதர் கேண்டில பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோட என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்கும்னா, ஸோ எக்ஸிட் பாயிண்ட் இதோட லோ. சப்போஸ் அப் சைட்ல பண்றாங்க அப்படின்னா அதோட கேண்டில், இந்த கேண்டிலோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டிலோட சைஸ் எடுத்து இது பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வச்சுங்க. பிரேக் அவுட்னா இந்த கேண்டில் நீங்க முடிச்சு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். பிக் வச்சா எடுக்க கூடாது. க்ளோஸ் வச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேண்டில்ல இருந்தே நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கேண்டில்ல இருந்தே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மதர் கேண்டிலோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா மூவ் ஆகும். ஒண்ணு. அதே போல டவுன் சைட்ல பிரேக் ஆகுது அப்படின்னா அப்பயுமே வந்து அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த பார் பாருங்க. இந்த பார் பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு ம். இன்சைடா இருக்குங்களா, இந்த பார் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கேண்டிலும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஒரு மதர் கேண்டில் மாதிரியும் இது வந்து பிரெக்னன்ட் உமன். ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு அம்மாக்குள்ள ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரி. இதுதான் ஹராமி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 கேண்டில் வச்சீங்கன்னா இது மதர், இது வந்து சைல்டு. இப்போ இதுக்குள்ளேயே தான் இருக்கு. இதோட ஹை அண்ட் லோ பிரைஸுமே இந்த கேண்டிலுக்கு இன்சைட்ல தான் இருக்கு. இதை இன்னொரு நேம் வந்து இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்சைட் பார் அப்படிங்கும்போது இந்த கேண்டிலோட லோ அதே போல ஹை. இப்போ இது ஹை, இது லோ. இந்த ஹையோ இந்த லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து இந்த கேண்டிலோட ஹைட் எடுத்து இந்த இடத்துல வச்சீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். ஈஸியா ரெண்டே சும்மா எடுத்தோம் ஒரு சாட்டை, இன்சைட் பார்னா என்னன்னு பார்த்தோம், கிடைச்சிச்சு. பட் ஆனா இது ஒரு சில இடத்துல இன்வேலிட் ஆகும். அது எந்த இடத்துல இப்ப வேலிடு, எந்த இடத்துல இன்வேலிடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலை பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இன்சைட் பார் ஃபார்ம் ஆனாலுமே இன்வேலிடா வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து சான்சஸ் இருக்கு. அது என்ன மாதிரி இடம் அப்படிங்கறத நம்ம அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதோட கம்பேர்